ஹாய், என் பசங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதனால இந்த தீபாவளிக்கு வாங்கின கிராக்கர்ஸ் எல்லாத்தையும் அன்பாக்சிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த தீபாவளி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க எல்லாருக்குமே. ஒரு இயர் ஃபுல்லாக வர ஃபெஸ்டிவல்ஸில் இந்த தீபாவளின்றது ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இந்த தீபாவளி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்தோட பிகினிங்லேயோ எண்ட்லேயோ எப்போ வந்தாலுமே அதனுடைய எக்ஸைட்மெண்ட்ன்றது 1 மந்த்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும்ன்றது தாங்க உண்மை. ஏன்னா லாங் ட்ராவலில் இருக்கிறவங்க டிக்கெட் புக் பண்ணுறதாகட்டும், இல்லை ரொம்ப தூரத்தில் வேலை செய்கிறவங்க நான் தீபாவளிக்கு வந்துடுவேன், நான் தீபாவளிக்கு வந்தால் நான் அவங்கள மீட் பண்ணுவேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதாகட்டும், ரிலேட்டிவ்ஸை பார்க்கறதாகட்டும், ஏன் ஒரு சில பேர் அப்பா அம்மாவை பார்க்கறதாகட்டும், ஏன் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட லவர் ஊரில் இருந்தாங்கன்னா அந்த தீபாவளிக்கு போனால் தான் போய் பார்க்க போகிறோன்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகட்டும், அதெல்லாம் தாண்டி ட்ரெஸ் வாங்குறது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, தீபாவளிக்கு செய்கிற பலகாரம்ன்றது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அதெல்லாம் தாண்டி எல்லாத்த விட ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் எதுனா இந்த கிராக்கர்ஸ் தாங்க. ஏன்னா இந்த கிராக்கர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். எல்லாரும் சொல்லலாம் இதெல்லாம் வெடிக்க வேண்டாம், காசு வேஸ்டாகும், இதோ இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மை அப்படி கிடையாது. இந்த கிராக்கர்ஸ் சின்ன பசங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குதுன்றது தான் உண்மை. நம்ம ஸ்டேட்டில் தாண்டி மற்ற ஸ்டேட்லலாம் வேற வேற ஃபங்க்ஷன்களுக்காக இந்த கிராக்கர்ஸை வெடித்து செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஒரு ஃபெஸ்டிவலில் அந்த ஒரு கிராக்கர்ஸ் வெடிக்கிற மொமெண்ட்டுக்காகவே அந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அந்த ஸ்டேட்டில். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இந்த கிராக்கர்ஸை என்னதான் அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே கூட, அதை குழந்தைங்களுக்காக தான் செய்கிறாங்க அப்படின்னா கூட, ஆனால் அந்த வாங்க போகிற பெரியவங்களுக்குமே அதை வாங்கும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க கடையில் போய் வாங்குறதுக்கு. ஏன்னா இவங்களும் ஒரு காலத்தில் சின்ன குழந்தைங்களாம் இருந்துட்டு தான் வந்திருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்தப்ப அந்த வாங்கி கொடுத்த அந்த ஸ்வீட்டஸ்ட் மெமரி அவங்க மனசில் இருக்கும். இப்போ அதே எக்ஸைட்மெண்ட்டோட தான் அன்னைக்கு நான் போய் எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்க, இன்னைக்கு நான் போய் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறேன்னும் போது ஒவ்வொரு மொமெண்ட்டையும் சந்தோஷமாக ரசித்து தான் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி வாங்கி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு அளவே தெரியாத அளவுக்கு தான் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுல முக்கால்வாசி இருக்கிற நிறைய பேர் எல்லாரையுமே அவங்கவுங்க பேரண்ட்ஸை கேட்டு பாருங்க. கண்டிப்பா அவங்க போய் பட்டாசு வாங்கும்போது மனசுல ஒரு சந்தோஷமும் அவங்களுடைய ஓல்டு மெமரிஸும் கண்டிப்பா இருக்கும். என்னதான் இந்த 2K கிட்ஸ் இவ்வளோ பெரிய பெரிய பாக்ஸ்ல பட்டாசுங்களை வாங்கினாலும் இவங்களோட எக்ஸைட்மெண்ட் லெவல்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி தாங்க. இந்த 2K கிட்ஸுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸுங்களுக்கு இவ்வளோ பட்டாசு கிடைச்சிருந்தா இந்த 2K கிட்ஸோட எக்ஸைட்மெண்ட்ன்றது ஒரு 5% கூட இருக்காது அவங்களோட சந்தோஷத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஊசி வெடி பட்டாசு பேக்கெட் ஆகட்டும், இல்லைன்னா வந்து ஒரு சின்ன லக்ஷ்மி வெடி பேக்கெட் ஆகட்டும், அதுவே அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதில் அவங்க இவ்வளோ இப்போ பாக்ஸ் ஆஃப் கிராக்கர்ஸ்லாம் பார்த்துருந்தாங்கன்னா அதனோட அளவு வந்து சந்தோஷத்தோட அளவை வந்து மதிப்பிடவே முடியாது. எல்லாருமே இப்போ இன்னைக்கு குழந்தையா இருக்கிறவங்களுக்கு அப்பாவா இருக்கிறவங்க, அதுக்கு மேல அவங்களுக்கு அப்பாவா இருக்கிற கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு கிராக்கர்ஸ் தீபாவளின்னு வந்தாலே கண்டிப்பா ஸ்வீட்டஸ்ட் மெமரிஸ்ன்னு இருக்கும். அதுல முக்கியமா இந்த கிராக்கர்ஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கிறதுனால தான் இந்த தீபாவளி இவ்வளோ ஸ்பெஷலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.